தன்னையே மறந்து சிரிக்கிறாள் ஐயா. சிரிக்கிறார் அல்லவா? அப்ப நாரத முனிவரோ வருகிறார். நாடன் தேவியானவளை பார்க்கிறார். பாட்டி, ஏன் பாட்டி உனக்கு இந்த சிரிப்பு? ஒரு நாள் இல்லாத திருநாளா யா அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க பாரு. தனிமையில் இருந்து கொண்டு நீ சிரிக்கின்றாயே, ஏன் அப்படி தனிமையில இருந்து சிரிக்கிற? கைலாசமே அதனுதாமா. ஏன் நாரதா, நான் எதற்காக நான் சிரிக்கின்றேன் தெரியுமா? ஐயா மாறுமையா வார்த்தை ஒன்று சொல்ல ஆண்டவன் சிவவரும் அடியலக்க போகவோ அழகினல்ல அழகோ ஆண்டவன் சொல்ல
கூட இருக்கு பாத்தீங்களா அது அங்கு இங்குமா அப்படியே அலம்புமா அலம்பிக்கிட்டு வரோம் ஆமா அழகான பெண்கள் 8 பேர்கள் பிறந்திருக்கிறார்கள் பட்டணத்துல இருக்காங்க இருக்கும் இடம் தெரியாமல் இருக்கிறார்கள் நீ பார்த்தா இந்த முகத்துல 2 லட்சணத்தை வச்சுக்கிட்டு வரத்து வார நீ அதானே கண்ணாடியை போட்டு போட்டோ எடுக்கவும் சரி சும்மா தலைமை கட்டி போட்டோ எடுக்கவும் இத்திரி போல அழகா வச்சுக்கிட்டு ஆனா ஆடி வரா இந்த சக்தியானவள் இடத்துல பார்வதி இடத்துல கையம்மன் தானே அழகு என்று சொன்னார் 8 காலினா அழகு அதான் 8 பேர் தான் அழகு 30 ஆதி அம்மா தானே அழகு அழகு என்று சொல்லும்போது பார்வதிக்கோ கோபம் வரத்தான செய்யும் வரத்தானமா செய்யும் ஆண்டவன் பகவான் அமலிடத்தில் போய் சொல்லி விட்டாரு என்ன நம்மள மட்டும் அழகுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஈசன் பகவான் வரட்டும் இன்னைக்கு அவரை வச்சுக்கிடுறேன் பகவான் வரட்டும் இன்னைக்கு அவரை என்ன செய்யணும் பாரு என் அம்மை சக்தியான இந்த பார்வதியானவள் அகலவாளி மேல விரிவையேற்றி சக்தியாவள் காத்திரே அடக்கு கோட்ட வாசலிலே அடக்கு கோட்ட வாசலிலே ஆடி வரா சக்தியாவள் மௌனமா இருக்கிற மௌனமாக இருப்பதென்ன மலையரசன் திருமகளே இருந்த விவரத்தை ஈசனிடத்தில் சொல்லித்தான் ஆக வேண்டும் அம்மா இருக்கக்கூடிய விவரம் என்னன்னு எனக்கு தெரியணும் பார்வதி ஏன் உனக்கு இந்த மௌனம் மௌனமா இருந்து சாதிக்கிறீங்க ஏன் அப்படின்னு பகவான் கேட்கிறா ஆண்டவா சிவபெருமானே எனக்கு இன்னைக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்டே ஆகணும் நீங்கள் வழிகளுக்கு போவதுண்டு நான் பார்வையில் தனிமையில் இருப்பதுண்டு இனிமேல் தனிமையில் எனக்கு போர் அடிக்குது சுவாமி கைலாச வாசலிலே இந்த கண்ணன் தன்மையான இந்த பார்வதியானவளுக்கு கைலாச வாசலிலே பார்வதி ஏற்கனவே கைலாசத்துல தோழியர்கள் இருக்கும் போது
இன்னும் என்னமா உனக்கு தோழியர்கள் வேண்டும் வேண்டும் ரம்பை இருக்கிறாள் உனக்கு ஓடாடா போராடா ஊர்வசியால் இருக்கிறாள் உமையவள் ஓடாடா மேனகா இருக்காளே ஆமா மேனகா அந்த மேல்மினிக்கு இருக்கும்போது உனக்கு என்ன பயம் இருக்கு என்ன ஆனால் இந்த மேல இருக்கும் ஓடை சங்கை பார்வதியே பார்வதி பார்வதி அத்தனை தோழியர்கள் உனக்கு இருக்கிறார்களே இருக்கிறாங்களே சாமி அவர்களாம் இருக்கிறாங்க ஆமா தோழி என்ற பேர்ல மட்டும் இருக்கிறாங்க இருக்கிறாங்க என் கூட வேலை பார்க்க வர மாட்டாங்க என் கூட ஆடுவதற்கு பாடுவதற்கு விளையாடுவதற்கு என் கூட ஓடி 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 விளையாடுவதற்கு ஓடி 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 விளையாடுவதற்கு அதாவது அந்த காலத்துல வந்து பெண்கள் எல்லாருக்குமே இப்ப இருக்க மாதிரி வந்து பெண்கள் வீட்டுல இருந்து வெளியில வர மாட்டார்கள் வெளியே போக மாட்டாங்க எல்லா பெண்களுமே வீட்டுக்குள்ளே தான் இருப்பார்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வந்தா தான் அவர்களை பார்க்க முடியும் ஏதாவது இந்த மாதிரி கோயில் கூட திருநாள் வந்தா தான் வெளியே வருவாங்க ஆனா இன்று காலம் அப்படி கிடையாது இப்போ உள்ள காலம் கம்ப்யூட்டர் காலம் காலம் கலிகாலமாக இருக்கிறது ஏரோப்ளேன் முதற்கொண்டு பெண்கள் தான் ஓட்டுறாங்க எங்க பார்த்தாலும் சரிதான் பெண்களை தான் நம்ம பார்க்க முடியும் ஆண்கள் தான் எதெல்லாம் ஓட்டுனாங்க ஆண்கள் தான் இப்ப வீட்டுல இருந்து சமையல் பண்றாங்க படிப்பு வர மாட்டேங்கிறது சமையல் பண்றேன் அப்படியா ஆடி வரா இந்த சக்தியானவள் கைலாச வாசலில எனக்கு ரம்பை வேண்டாம் ஊர்வசி வேண்டாம் திலோட்டமி வேண்டாம் மேனகா வேண்டாம் கைலாச மாடர்கள் எனக்கு வேண்டாம் ஐயா அவர்கள் எனக்கு பழைய தோழியர்கள் பார்த்து பார்த்து எனக்கு போர் அடிக்கிறது புதுசா இளசாத்தான் வேணும் பாத்துக்க அவங்க இருக்கட்டும் அவங்களும் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது இருக்கட்டும் சார் அதனால பழைய தோழியர்களை உதறி தள்ளக்கூடாது ஆடிவரா இந்த சக்தியானவை எனக்கு தோழியர்கள் எனக்கு வேண்டும் ஐயா பால் போலே பால் போலே கேட்டாயே ஒரு கேள்வி தோழி எங்க கேட்கும் போது நல்லா தான் இருக்கு ஆனா நீ கேட்கிற தோழி சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக பரபரப்பா இருக்கணும் கேட்கிறிய தோழி பெண்ணுக்குனா எங்க பார்வதி போவேன் பலந்தடிக்கணுங்கிற எதிர்த்தடிக்கணுங்கிற உயர்த்தி அடிக்கணுங்கிற அப்படி ஒரு தோழியர்கள் இருக்கிறார்களா எங்க இருக்கிறாங்க ஒரு பக்கம் இல்லையே அப்படி ஒரு தோழியர்கள் இருக்கிறார்கள் சுவாமி இருக்கிறார்கள் எங்க பார்வதி அப்பேற்பட்ட தோழியர்கள் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக நான் ஒரு பந்து அடிச்சாலும் அவர் 2-3 பந்து அடிப்பா அப்படி ஒரு தோழியர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவா சிவபெருமானே பத்தங்க நல்வி கப்பாடு அழகியும்
சொல்லுவாங்க. அப்படி ஒரு காளியரை எனக்கு அழைத்து வந்தோம். ஆமா. நீங்கள் ஜோலியரா எனக்கு தாருமையா. பகவான் பார்த்தர் அம்மாயே பார்வதி. ஏ பார்வதி. பாரு பாரு என் பார்வதியே. அம்மாயே சக்தி பார்வதியே. ஏ பார்வதி. கேட்பதெல்லாம் சரிதாமா. ஆனால் இந்த நாகலோக பட்டணத்துக்கு நான் போக முடியாதம்மா. ஏன் சுவாமி? நாகலோக பட்டணம் கொடிய விஷம் நிறைந்த நாடு மாதிரிதான். சரி. அந்த பாம்புக்கும் இந்த பாம்புக்கும் வித்தியாசம் அதிகமாக இருக்கிறது. நான் பிறந்ததிலிருந்து இந்த பாம்பு என் கூட இருக்கு. ஆனால் நான் நாகலோகத்திற்கு நான் போக வேண்டுமா? ஆமா பார்வதி. என்னாலும் முடியாதம்மா. ஆமாம்மா. அந்த நாகராஜன் அழக்கண்ணியானவள். சரி. ஆணாகம் படையெடுத்தால் அகிலத்தை அழித்து விடும். ஆமா. பெண்ணாக நாகக்கண்ணி படையெடுத்தால் உலகத்தை அழித்து விடுவாள். நாகராஜனை கூட சில நேரத்துல கேட்டுக்கிடுவா தகுந்தவாறு நம்ம கொண்டு வரலாம். ஆனா அந்த பாகவத்தி இருக்காளே நாகக்கண்ணி, அவளை சமாளிக்க முடியாது தான். போதும் போதும் ஆகுது. அவ படம் எடுத்துட்டா நீ படம் எடுத்ததுதான். அவளை சினிமால ஓட்டிட வேண்டியதா. பேர் உலகத்தையும் அழைத்து விடுவாளே. இது கம்மாயே சக்தி பார்வதியே. ஆனாகம் படை எடுத்தால் அகிலத்தை அழித்து விடும். நாகக்கண்ணி படம் எடுத்தால் பேர் உலகத்தை அழித்து விடுவார். அந்த பேர் உலகமே அழிந்து விடும் அல்லவா. அதனால் என்னால் எடுக்க முடியாத சக்தியே என்ற ஆண்டவன் இந்த சிவபெருமானவர் அதிபரா சக்தியான இந்த பார்வதியால் இடமதிலை. அம்மாயே பார்வதியே. ஆனாக மறையெடுத்த ஆரமெடுத்த அகிலத்தை அழித்து அழைத்து விடும். என்னால முடியாது, உன்னால முடியாது. 33 கோடி தேவர்கள் போனாலும் முடியாது. மூவர்கள் நினைத்தாலும் முடியாது. முக்கண்ணன் பகவான் நான் நினைத்தாலும் முடியாது. முடியாதம்மா. அமரர்கள் நினைத்தாலும் முடியாது. ஆண்டவன் நான் நினைத்தாலும் முடியாதம்மா. பகவானே போனாலும் எடுக்க முடியாது. பார்வதி அந்த இருக்கக்கூடிய தாயானவள் துர்க்கை அம்மாளை எடுக்க வேண்டுமானால் பொன்னங்குறிச்சியிலே இருக்கிறாளே நம்மை துர்க்கை அம்மா. என் தாயான என் துர்க்கையானவள் துர்க்கை அம்மாள் 8 பேர்களை எடுக்க வேண்டுமானால் பார்வதி ரிஸ்க் எடுக்கணுமா?
ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்தாலும் எடுக்க முடியாது. ஆமா, அப்படியா? ஏன் தெரியுமா? நாகராஜ நாககன்யானவங்க பொல்லாத கோபக்காரங்க. நாககன்னி படம் எடுத்தால் இந்த பார் உலகை அழித்து விடுவான். இவர்களை நாமல் எடுக்க வேண்டுமானால் மாயை சக்தி பார்வதியே, என்னால முடியாது, உன்னால முடியாது, யார் வேணாலும் எடுக்க முடியாது. மூவர்கள் நினைத்தாலும் முடியாது, முக்கண்ணன் பகவான் நான் நினைத்தாலும் முடியாது. ஆமம்மா, யார் நினைத்தாலும் முடியும். யார் வேணா குழந்தைகளை எடுக்க முடியும். அப்ப உன் அண்ணன் இருக்கிறாரே அந்த கோபால கண்ணன், நவீன கிருஷ்ணன், பாண்டரங்கன், பட்டரிநாதன், மாயவன், தூயவன், மதுசூதன், அந்த கண்ணன் மாணவன், ஆபத்துக்கு உதவக்கூடிய அநாத ரட்சகன். அந்த கோபியர்கள் கொஞ்சம் ரமணா போக வேண்டும். ஆமா, திருவாரூரில் 1000 வாடி வட்டணத்திலே 1000 கோபிமாரையும் விளையாட்டுத்தனம் பண்ணாரு. யாரு? கோபால கண்ணன். அவர் போனா மட்டும் தான் குழந்தைகளை எடுக்க முடியும். உன் அண்ணன் கண்ணன் அந்த மன்னன் வர வேண்டும் அம்மா. கண்ணன் வராத கதைகள் எதுவும் கிடையாது. கண்ணன் போகாத காரியம் எதுவும் கிடையாது. ஆயவனுக்கு தனையா தெரியும், எடுக்க தெரியும், கொடுக்க தெரியும், பறிக்க தெரியும், மறைக்க தெரியும். எல்லாமே அவர்கிட்ட தானமா இருக்கு. கவட நாடகம் புரிந்த அந்த கல்வன் அல்லவா? ஆமா, அந்த கல்வன் இடத்தில் தானையா எல்லாம். அதாவது ஒரு மனிதர்களுக்கு ஒன்று மட்டும் தெரிந்தால் போதாது, களவு மட்டும் தெரிந்தாலும் போதாது. களவு அளவை கெடுத்து விடும் என்று என ஆடிபராய்ந்த சக்தியானவள் அண்ணன் இந்த கண்ணன் இந்த கோபால கண்ணன் இடத்திலே மதுசூதனன் இடத்திலே ஆயவன் வந்தால் தான் உலகத்திலே நல்லது நடக்கும் ஐயா. நாராயணன் வந்தால் நல்லதே தானே நடக்கும். அப்ப அப்பேற்பட்ட அண்ணனை அழைக்க வேண்டும். சரி, பிறந்தாலும் கூட பிறந்த அண்ணன் தம்பியோடு பிறக்க வேண்டும். ஒரு பிறவியே பிறக்க கூடாதம்மா. நீ அக்கா தங்கையோடு நீ பிறக்க வேண்டும். எல்லாரும் இருந்தும் அனாதை போல் வாழக்கூடியவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் ஒரு வீட்டுல பிறப்பார்கள். அவர்கள் சொந்தத்துக்காகவும் பந்தத்துக்காகவும் அன்புக்காகவும் ஏங்குவார்கள். இருக்காங்க. அதன கூட எத்தனை அண்ணன்மார்கள் இருந்தாலும் கூட பிறந்த அண்ணன் என்று இருக்கணும் இல்லையா? கூட பிறந்த அண்ணன் இருந்தா தானே நமக்கு செடியா இருக்கும். அதேதான். அப்பேற்பட்ட அண்ணன் ஆதிபரா சக்தியானவள் மாய கண்ணனை அழைக்கிறாள் ஐயா. அண்ணா பச்சம்மாள் மாயவே, பச்சம்மாள் மாயவே, ஆர் உலகத்தை காத்த அண்ணா, ஐங்கொடி மார்கழி பதறிதவி, ஐங்கொடி மார்கழி பதறிதவி, ஆருள மாறவண்ணா, what
சரி. அண்ணா ஆ. எங்கண்ணா இருக்கிறார் கோபாலா என் ஆதிபரா சக்தியானவள் கூட பிறந்த அண்ணனையே அழைத்தாளையா கோபாலு அண்ணன் என்று சொன்ன போது தானே நன்னம் தனனை நன்னம் தந்தனை துண்டாடே நானுமேனி நானோ அழகானோ ஏடுமேனியா எச்சனா ஒருமேனி நானோ ஒருமேனி உச்சம் குறையே உன் அண்ணன் இருக்கிறாரே அந்த கோபால கண்ணன் கோபால கண்ணன் நவநீத கிருஷ்ணனானவன் வர வேண்டும் அவர் போனா மட்டும்தான் குழந்தைகளை எடுத்துட்டு வர முடியும் கண்ணன் வந்ததானே காரியங்களே நடக்கும் அதான கேட்டேன் அவர் வராத எந்த காரியமும் நடக்காது மாயவன் வந்தாதானே வாழ்க்கையில் மகிமையே பிறக்கும் ஆமாம்மா என் அச்சுதன் வந்தாதானே ஆனந்தம் கிடைக்கும் ஆமையா ஆதிபரா சக்தியானவன் சரி பிறந்தாலும் அண்ணன் தம்பியோடு பிறக்க வேண்டும் அம்மா இல்லையா அக்கா நங்கையோடு நீ பிறக்க வேண்டாம் அதான் விட்டு கொடுக்கக்கூடிய மனசு வரும் ஆமா எல்லாம் சில பிள்ளைகள் வந்து ஒரு பிள்ளைகளா பிறக்கும் சரி யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டேங்க அப்படித்தான் இருக்காங்க அப்படித்தாமா இருக்காங்க அப்படி இருக்க கூடாதுல்ல ஆ, ஒன்றுபட்டால் தனியா வாழ்க்கையிலே உண்டு வாழ்வு அண்ணனை அழைத்த போது ஆயக்கண்ணன் கோபாலன் அச்சுதனானவனுக்கு பெருமாளானவருக்கு தான் இருந்தாலும் ஆ, தான் ஆடினாலும் தன்னுடைய சதை ஆடும் என்று சொல்வார்கள் ஆமாம்மா ரத்தம் துடிக்குமா பக்கம் துடிக்குமா ரத்தம் தான் துடிக்கும் ரத்தம் தான் துடிக்கும் அண்ணன் கோபால கண்ணன் அச்சுதனுக்கு ஆமா பார்வதி நம் தங்கை நாமலை அழைக்கிறாளே என்று கிருஷ்ணனானவன் வருகிறார் 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 எப்படி வருகிறாரோ ஓ எப்படி வருகிறார் அம்மா வட்டமிட்டாடியே வாரோ, கருடையால் வார் வட்டமிட்டாடியே அடியுடனே சிறகடி அலையடியுடனே சிறகடி அன்னிரமானட்டு தன்னிரமாக ஓட் 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 வா அரண்மன் வருகிறார் அச்சுடனும் கோபால் ஆனந்தம்மா வருகிறார் கருடனிலே வாழ கிருஷ்ண பகவான் ஆடி கைலாசமே கந்தமிரனோ வருகிறார் தங்கையோ ஆ, பார்க்கிறார் சரி தங்கை பார்வதி கவலையோடு இருக்கிறார் ரொம்ப கவலையோடு இருக்கிறா அம்மா என் தங்கை பார்வதியே ஏ பார்வதி அம்மா எம என் முகம் இப்படி வாடி போய் இருக்கிறது இன்னைக்கு உன் முகம் வாட்டமா இருக்க என்ன போகிறா என்றைக்குமே உன் முகம் சிரிச்ச முகமாக ஸ்ரீதேவி மாதிரி இருக்குமே சிரிச்ச முகமும் சீதையுமா இருப்பிய பார்வதி பார்வதிக்கு வந்து முகம் வந்து ஆ. எப்போதுமே சிரிச்ச முகமாக இருந்தா தான் அழகா இருப்பா ஆமா
சில பெண்கள் அப்படி இல்ல, என்ன சிரிச்சாலும் அழகா இருப்பாரு, அழகா இருப்பாங்க, அழுது கொண்டு இருந்தாலும் சரிதான் அப்பமா அழகாத்தான் இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. அப்ப கட்டிய கனவை என்ன செய்வாரு, சரி இவன் எப்படினாலும் அழகாத்தானே இருக்கா அப்படின்னு போட்டு அடி அடின்னு போட்டு அடிப்பாங்க, அடிச்சு 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 மேல ஒம்பாய்க்கிருவாங்க. சில பெண்கள் அசர மாட்டார்கள் ஐயா, ஆமாம்மா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவா, ஏத்துறதா இல்ல இப்போ, ஆமா எதுக்கா இல்ல இப்போ, அதேதான் ஆமா ஏத்து இப்போ அவ அடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஒண்ணு அடிக்கு பயப்படணும், இல்ல முழிக்கு பயப்படணும், யாரு ரெண்டுக்கும் பயப்படதால வச்சு என்ன செய்ய, யாரு புருஷனா பொண்டாட்டியா, அதான் கேட்டேன். அடி அடின்னு போட்டு அடிச்சாலும் பயப்பட மாட்டுக்கா, சரி மிரட்டினாலும் பயப்பட மாட்டுக்கா, முழிக்க அஞ்சாத பொண்டாட்டி அடிக்க அஞ்ச மாட்டாமா, அப்படி முழிச்சா முழிச்சு மனைவியை பார்த்து அப்படி முழிச்சோம்னு வச்சுக்கோ, நம்ம புருஷன் இதுக்குத்தான் முழிக்கணும்னு சொல்லி தூர போயிடணும். ஆனா இப்ப முழிச்சா வந்து கண்ணு நோண்டிடுவா. அடியா அம்மா ஆனாலும் என்ன அம்மை சட்டையான பார்வதியானவை தள்ளி போட்டுக்கிட்டு அடிச்சா ஐயா கீழே தரையில, ஏன் அம்மா உன் தங்கை என் தங்கை பார்வதியை அண்ணனை அழைத்ததன ஆறுவர சட்டையானவை, தங்கை என்னை நீ அழைத்த விவரம் என்னம்மா, என்ன பார்வதி என்ன என்ன அண்ணா ஏ அண்ணா வந்து விட்டாயா, அண்ணா உன்னை நான் எதற்காக நான் அழைத்தேன் தெரியுமா, சொல்லு தங்கா, அத்தான் சிவபெருமான இடத்திலே நான் தோழியர்கள் கேட்டேன், என்னம்மா சொன்னாரு, அத்தான் முடியாது என்று சொல்லிவிட்டார் அண்ணா, அத்தானே முடியாதுட்டாரா, யாரை கேட்டேன் தெரியுமா, கேட்ட நீ அந்த பத்தான் கடவுளே இருக்கிறாரே யாரு, என் அம்மா துர்க்கை அம்மா, துர்கா பரமேஸ்வரி, துர்க்கை அம்மாளை நான் கேட்டேன், ஆமாம்மா அதுக்கு எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் அண்ணா, முடியாதுன்னே சொல்லி முடிச்சிட்டாரா, எனக்கு அட்டகாலியான 8 பெயர்களும் துர்க்கை அம்மா எனக்கு வேணும், எனக்கு வேணும் அண்ணா அண்ணா கோ தங்கை பார்வதியே, சாதாரண பெண்களை கேட்டா அன்னை உடனே எடுத்து வருவேன், ஆனா புற்றுக்குள்ள இருக்கிற புகழ் பெரிய என் துர்க்கை அம்மா, துர்க்கை 8 பேர்களும் முப்புடாரி சத்தனமாரி உருமாறி கருமாரி சதமாரி பூமாரி 8 பேர்களை நான் எடுக்க முடியாதம்மா. ஏன் நான் எடுக்க முடியாது? முடியாது. அப்படியா? அண்ணன் நினைத்தா எங்க பகவானும் அப்படித்தான் சொல்றாரு, நீனு சொல்ற. என்னமா சொல்ற? அப்படியா? ஆமா, அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய இடம் பேர்பட்ட இடம். தங்கை 8 பேர்களை எடுக்கலாம், ஆனா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணுமா, ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க்லாம் உனக்குலாம் கஷ்டமானா, அப்போ என் தங்கைக்காக நான் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். உனக்காக அதானே கேட்டேன். உனக்கான இடத்துல நாகராளி பிரம்பு ஒன்று இருக்கிறது. நாகராளி வெள்ளி பிரம்பு ஒன்று இருக்கு. பிரம்பு என்று சொன்ன கோயில்ல இருக்குமே பிரம்பு, அந்த பிரம்பு கிடையாது. பிரம்புலாம் கிடையாது. இது நாகங்களுக்கெல்லாம்
கட்டுப்படும் பிரம்புக்கு. இந்த நாகதாளி பிரம்பு ஆமா அது பகவான் கிட்ட இருக்கு. நாகதாளி பிரம்பு சரி. இன்னொன்னு இருக்கிறது. என்ன இருக்கு? பறக்கும் படகு இருக்கிறது. ஆமாம்மா. இந்த ரெண்டையும் பகவான் ஒளிச்சு வச்சிருக்காரம்மா. ஜட்டாமுடியிலே பகவான் சிவபெருமா அந்த ரெண்டையும் தூக்கி ஒளிச்சு வச்சிருக்காரு. நீ வேற விடிய காலம் எந்திரிச்சு பகவானுக்கு சரி சீவி வாரி கொண்டைகளை போடக்கூடியது நான் தான். அப்படி எனக்கு தெரியாம ஜடாபாகத்துல எப்படி வச்சிருப்பாரு? ஒளிச்சு வச்சிருக்கிறாராமா. அவன் குடும்பம் அப்படித்தான் இருக்கும். அதானே காட்டேன். அதானே சரி. பார்த்தாலம்மை சக்தியான பார்வதியானவள் எப்படியாவது துர்க்கை அம்மா நமக்கு வேண்டும். அதுக்காக நாம என்ன செய்யணும்? பகவான் கிட்ட இருக்கக்கூடிய நாகதாளி பிரம்பும் பறக்கும் படகையும் எடுத்தார். பகவான் வந்து ஒரு சங்கீத பிரியர். பகவான் சிவனுக்கு வந்து இசைக்கு மயங்காதவர்கள் உலகத்துல யாரையா இருக்கா? யாருமே கிடையாது. ஆமா இசை பிரியர் பகவான். பகவான் மயங்கும் போது ரெண்டையும் எடுத்தான். நாகதாளி பிரம்பும் பறக்கும் படகையும் எடுத்தார். கண்ணன் கையிலேயே கொடுத்தார். கண்ணனும் பார்த்தார் தங்கை இனிமே அழகா துர்க்கை அம்மால நம்ம எடுக்கலாம் என்று 8 பேர்களையும் எடுப்பதற்கு ஆயவன் மாயவன் இந்த தூயவனானவன் எங்கே வருகிறார் அறியுமா? எங்கே எங்கே வருவானா வருவானா முதல்ல ஆற அமர யோசிக்கணும் ஐயா. சிந்திச்சுதான் செயல்படணும். அதேதான். உடனே கண்ணன் யோசிக்கிறார். எப்படியாவது குழந்தைகளை எடுக்கிறேன் என்று சொன்னா எடுத்தா கவுத்தம்னு இருக்க கூடாது. வேலையை வச்சுக்கிட கூடாது. அப்படின்னா ஆயகண்ணன் கோபால கண்ணனானவன் கருட வாகனத்திலே கண்ணபீரான் ஆலமரத்தில் இருந்து கொண்டு சரி கருடன் ஒரு பக்கம் அவருக்கு எங்க போனாலும் கருட வாகனம் இல்லாமல் போக மாட்டார். அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாதுமா. வாகனம் இல்லாம எங்க போக முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. கருட வாகனத்திலே கண்ணபீரான் நோட்டம் போடுறாரு. நாகராஜன் எங்க போகிறான்? நாகக்கண்ணி என்ன செய்கிறார்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பெற்றெடுத்த கண்மணிகள் துர்க்கை அம்மாள் என்ன செய்கிறாள்? என்ன செய்கிறார்? கருமாரி உருமாரி சடமாரி முத்தாரம்மை 8 பேரும் எப்படி இருக்கிறாங்க? 8 பேரும் எப்படி இருக்கிறாங்க? ஆரிய கூத்த
ஆனாலும் காரியத்துல கண்ணாக இருக்க வேண்டும். காரியத்துல கண்ணாக இருந்தா தான் காரியம் ஜெயிக்கும். கண்ணனும் யோசிக்கின்றான். ஆமா. கண்ணன் அப்படியே கருட வாகனத்துல நோட்டம் போட்டு கொண்டு இருக்கிறார். ஆமா, நோட்டம் போடுறா. நோட்டமாக இருக்கு. கருட வாகனத்திலே கண்ணபிரானும் யோசிக்கிறார். ஆமாம்மா. யோசிக்கும் போது நாகராஜனும் நாகக்கண்ணி. சரி. அம்மா என் நாகக்கண்ணி, நாம என்ன செய்ய வேண்டும்? என்ன? குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கோம். ஆமா. பிள்ளைகளுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணுமே. கொடுக்கணும்ல. கண்ணனா கோபால கண்ணனானவன். ஆமா. அப்படியே கருட வாகனத்தில் இருக்கும் போது சரி நாகராஜனும் நாகக்கண்ணியும் நோட்டம் போடுகிறார்கள். நோட்டம் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அம்மா ஏன் நாகக்கண்ணி, நாகக்கண்ணி, ஏன் நாகக்கண்ணி, நாகக்கண்ணி, பெற்றெடுத்த கண்மணிகளுக்கு நம்ம இறை தேட வேண்டும். பிள்ளைகளை பெற்றா மட்டும் சாப்பாடு கொடுக்கணும்ல. இறை தேடனா தான் பிள்ளைகளுக்கு வந்து சாப்பாடு இல்லைன்னா கூப்பாடு போட முடியாது. முடியாது இல்லவா? சாப்பாடு இருக்கணும்ல ஐயா. சாப்பிட்டா தான் கூப்பாடு போட முடியும். அப்ப குழந்தைகளுக்கு நாம ஆகாரம் கொடுக்க வேண்டுமானா 10 கடலை தாண்டி நம்ம இறை தேட போக வேண்டும். 10 கடலை தாண்டி இறை எடுத்துட்டு வர முடியும். நாம 10 கடலுக்கு அப்பெல்லாம் இருக்கிறோம். 10 கடலை தாண்டி போகணுமே. நாமளும் பாம்பா இருக்கிறோம், எப்படி போக போறோம்? என்னன்னு போக போறோம்? குழந்தைகளை போய் எப்படி சாப்பாடு விட்டு கொடுக்க போறோம்? பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக பெத்தவங்க கஷ்டப்பட்டதான் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். கஷ்டப்பட்டா தான் பிள்ளைகளை வளர்க்க முடியும். அதானே நம்ம பிள்ளைகள் நாமள நம்பி இருக்கிறது. நாம கடவுளை நம்பி இருக்கிறோம். வேற யாரமா நம்ப முடியும்? ஆமா. பிள்ளைகள் நம்ம நம்புவோம். நம்ம இந்த தெய்வத்தை தான் நம்புவோம். தெய்வத்தை தான் நம்பணும். அதனால் நாகராஜனும் நாகக்கண்ணி இறை தேட வேண்டும் என்று இறை தேட சம்மதித்தார்கள். ஆனா நாகக்கண்ணி இருக்கிறாளே, பெண்களுக்கு வந்து எத்தனைதான் ஆண்கள் அதிகமாக பாசம் இருந்தாலும் இந்த பெண்களுக்கு வந்து பிள்ளைகள் மேல ரொம்ப பாசமா இருப்பார்கள். இருக்கும்ல. அது ஏன் பெண்களுக்கு மட்டும் அதிகமா பாசம் வருது? ஏன் நீங்க பெற்கலையா? 10 மாதம் வயத்துல சுமந்து பெத்தவா நீங்க தானே. அப்படி சொல்றீங்க. உங்களுக்கு பாசம் அளவுக்கு மீறி அதிகமா இருக்குங்க. 10 மாதம் பெத்திருதியா? சரி. அண்ணம்லாம் ஆயுதம் வந்துட்டு இருக்காரு. ஆனாலும் இருக்கக்கூடிய பெற்றவர்கள் வந்து அப்பா மேல பிள்ளைகள் ரொம்ப பாசமா இருக்கும். ஆமா ஐயா. சில பிள்ளைகள் எவ்வளவு உயிரை கொடுத்தவரே அவர் தானே. ஆனாலும் பார்த்தால் அம்மா மேல அதை விட பாசமாக இருக்கும். ஆமா. அப்ப பார்த்தால் நாகக்கண்ணியானவள் கடவா ராஜமன்னா, நம்ம எப்ப வருவோம் என்று தெரியாது. ஆமா. நம்ம குழந்தைகளை ஒரு எச்சரிக்கை செய்துட்டு போவோமே. செய்யணும்லாமா. பிள்ளைகள் ரொம்ப பக்கம். பெண் குழந்தைகள் அல்லவா? பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த இன்னைக்கு பெற்றவர்களுக்கு அடி வயிற்று நெருப்பு கட்டுறது மாதிரிதான். அப்படித்தானமா இருக்கு. அது அவை காடு எதுக்காண்டி போடுதோம்? எதுக்கு? எல்லாம் பிள்ளைகளுக்காண்டி தான். அப்படியா? இப்ப வந்து சில பிள்ளைகள் வந்து கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கும். சில பிள்ளைகள் புது நிறமா இருந்தாலும் முக லட்சணமா இருக்கும். பெண் குழந்தைகள் என்று சொன்னாலும் அழகுதான். நம்ம பிள்ளைகள் சும்மா இருந்தாலும் பக்கத்துல இருக்கவங்க சும்மா இருக்கணும்ல. அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அதேதான். அப்ப நம்ம குழந்தைகள் என் அம்மாயே துர்க்கை அம்மா, அம்மா பொண்ணு மக்கள் வெள்ள மக்கள், பொண்ணு மக்கள் வெள்ள மக்கள், அப்பா அம்மா போறோம் காலங்கள் அம்மா துர்க்கை அம்மா, அம்மா ஏ துர்க்கா,
ஏ அம்மா துர்க்கையம்மா, அம்மா திருவேங்கட செல்வி, முட்டார செல்வி, என்ன என் அட்டகாளி 8 பேர்களும் என் பொண்ணு மக்களே, ஆமா அன்பட்ட செல்வங்களே, செல்வங்களே, அப்பாவும் அம்மாவும் இறை தேடி விட்டு அம்மா எப்ப வருவோம்னு சொல்ல முடியாதம்மா. அதானே போற இடம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா இப்ப இருக்க மாதிரிலாம் செல்போன் காலம் கிடையாது, நவீன காலம் கிடையாது. அந்த காலத்துல எப்ப வர்றோமோ அப்பதான் வருவாங்க. வரும்போது சேர்த்துக்கணும் நீங்க கூட்டுக்குள்ள. ஆனா அந்த காலத்துல இருந்த நிம்மதி இப்ப இருக்க மாட்டேங்கிறத. அந்த காலத்துல என்ன நடந்தாலும் தெரியாது. தெரியா பாத்த நிமிஷம் என்ன நடந்தாலும் உடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கு. அதனால தான் நிம்மதி வாழ்க்கையில இல்லையா. அதான் உண்மை. அப்பாவும் அம்மாவும் இறையேற போறோம். என் செல்வங்களே, நான் பெற்ற கண்மணிகளே, நான் பெற்ற செல்வங்களே, வீட்டுக்குள்ளே பக்குவமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நாகராஜன் ஆகக்கண்ணி குழந்தைகளை எச்சரிக்கை செய்து விட்டு சரி இவர்கள் இறை தேட வந்துட்டாங்க. ஆமாம்மா. ஆனா வீட்டுக்குள் இருந்தாய் நம்மா துர்க்கையம்மா, துர்கா பரமேஸ்வரி. இவள் நினைத்தா தங்கச்சி புற்றுக்குள்ள இருந்து ரொம்ப 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 போர் அடிக்கிறது. எவ்வளவு போர் அடிக்கு. ஆமா, கும்பங்குளங்க குடங்குளங்க நல்ல கும்பத்தில் நம்பின பூச்சொரிய, கும்பத்தில் நம்பின பூச்சொரிய,